மனிதன் எப்படி வாழணும், மனநிறைவு, நிம்மதி, இவைகளோடு மனிதன் வாழ்வதற்கு என்னென்ன அடிப்படை தேவை அப்படின்னு வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது 4 தேவைகள், 4 ஊ. அந்த மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கு உணவு எவ்வளவு அவசியம், உடற்பயிற்சி எவ்வளவு அவசியம், உறக்கம் எவ்வளவு அவசியம். இந்த 4 ஊ சேர்ந்தாதான் மனிதன் வந்து நிம்மதியா தனது சமூக வாழ்க்கையில நடைப்பயணம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற அற்புதமான சப்ஜெக்டை அவரோடு கலந்து பேசி உங்களுக்காக பேசி இன்னைக்கு வந்து சமர்ப்பிக்க போறோம். குறைந்தபட்சம் நம்ம சராசரி மனிதர்கள் 3 லிட்டர் தண்ணி குடிச்சோம்னாக்கா, குடிநீர் குடிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு மனிதன் வந்து சராசரியா 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சரி, 3 லிட்டர் தண்ணினா காலையில எழுந்திரிச்சோடனே குடிச்சுக்கலாமா, இல்ல மத்தியானம் குடிக்கணுமா, குடிக்கணுமா, எப்பப்பெல்லாம் குடிக்கணும்? தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டீங்க. எக்ஸாக்ட்லி. காலையில எழுந்த உடனே ஒரு வார்ம் வாட்டர்ல ஒரு 200 ml இருந்து 500 ml வரையும் நம்ம தண்ணி குடிக்கலாம். இளம் சூடா இருக்கிற தண்ணிய வள்ளுவர் சொன்னாரு அன்னைக்கு, மருந்தென வேண்டா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னா வள்ளுவர் அங்க வந்து நிற்கிறார். 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கோடிக்கணக்கான மருத்துவர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே தமிழ் மருத்துவராயும் அவர் இருந்திருக்கிறாரு. சொல்றாரு, இந்த உயிர் வாழ்வதற்கு உடம்புக்கு உணவு தேவைப்படுது, மருந்தே சாப்பிடக்கூடாது. இந்த உடம்புக்கு மருந்தேனா வேணா யாக்கைக்கு அருந்தியது, சாப்பிட்டது வெளியில போயிடுச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உணவு. அதான் பசி. உடற்பயிற்சியா 6 மணிக்குள்ள முடிக்கணுமா, இல்ல 7 மணிக்குள்ள காலையில 7 இருந்து 7:30 மணிக்குள்ள முடிச்சுட்டு 8:30 மணிக்கு வந்து பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லுவாங்க, அந்த டைமுக்குள்ள உணவு வந்து அறிஞ்சிடும். மாலை நேரத்துல எந்த மணிக்கு பண்ணலாம்? அந்தி சாயும் நேரம் அது வந்து 5:30 to 6:30. அந்தி வரும் நேரம். அந்தி வரும்னா என்ன? அந்தினா வாட் இஸ் தட்? இது ஈவினிங்ல இருந்து இரவுல என்ட்ராகுது. உறக்கம் வந்து ஒரு 3 மணி நேரம் தூங்கின குறைந்தபட்சம் 6 மணி நேரத்துல 9 மணி நேரத்துல தூங்கலாம். தூக்கமே வரல. நமது உள்ளங்கையில ஒரு 5 ml தேங்காய் இடது காலில் வலது காலில் ஒரு 5 முறை வலது புறமாகவும் இடது புறமாகவும் நம்ம எண்ணெயை தடவ வேண்டும். 2 உள்ளங்கைகள், 2 உள்ளங்கால்கள், தொப்புள் ஆகிய 5 இடத்துலையும் லேசா வந்து 5 சொட்டு அல்லது 6 சொட்டு தேங்காய் எண்ணெயை தடவிட்டு படுத்துட்டு ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்கின்ற வார்த்தையை மௌனமா வந்து மனசுக்குள்ளேயே சொல்லி கொண்டிருந்தால் தூக்கம் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. எண்ணங்களை வந்து நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு நிமிடத்திற்கு 15 முறை இழுத்து விடுகிற மூச்சை வந்து முழு மனதாக கவனிச்சுட்டே இருக்கிற பொழுது அந்த தியானத்துக்குள்ள நீங்க பயணத்துல மெதுவா வந்து உள்ள போயிடலாம். எவ்வளவு அற்புதமான கை கொடுங்க. எவ்வளவு நாட்கள் பிறந்து நம்ம வளர்ந்து கிட்டத்தட்ட நம்ம எப்பவுமே 27 வயசு தான் வந்து ஆறாவது நான் சொல்றது. 27 வருஷமா கிடைக்காத ஒரு ரகசியத்தை ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டாங்க. RR ரிவ்யூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் வந்து ஒரு அற்புதமான விஷயம், மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன அப்படின்னு எல்லாம் பேசுறதுக்கு என்னைக்காவது ஒரு மனிதர் கிடைக்க மாட்டாரா? வாழ்க்கையில் வந்து நம்ம எத்தனையோ சப்ஜெக்டில் பேசுகிறோம். மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்னென்ன அடிப்படை தேவை, அதுவே வந்து பலருக்கு புரியல. அப்படிங்கும்போது இது ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத நீண்ட நெடுங்காலமாக RR ரிவ்யூஸ் மனசில் வச்சுருந்தது. அப்படி நம்ம ஒரு தேடலில் கிடைச்ச ஒரு அற்புதமான மனிதர் தான் வந்து டாக்டர் மணி சரவணன். மணிமணியாய் பேசுகிற மணி சரவணன். அவங்க அப்பா பேர் வைக்கும்போதே அவருக்கு வந்து சரவணன் மட்டும் முருகன் பெயரை அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு வந்து சரவணன் பேரை வைக்கல. மணிமணியாய் பேசுவார். நமது மகன் ஒரு நாளைக்கு மணிமணியாய் பேசுவாருங்கனாலே மணி சரவணன் அவங்க அப்பா பேர் வச்சுருக்காரு. மணி சரவணன் என்ன விசேஷம் அப்படின்னா, மிகப்பெரிய யோகா மாஸ்டர். தமிழ் மண்ணில் பிறந்து அமெரிக்கா, குவைத்து மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு போய் பல்வேறு மொழியாளர்களுக்கு அவர் வந்து யோகா வந்து கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய நற்பெயரை பெற்றவர். பிஎஸ்சி யோகா மற்றும் நேச்சுரோபதி, எம்எஸ்சி யோகா மற்றும் PhD இன் யோகா சயின்ஸ் வரைக்கும் அவர் படிச்சிருக்காரு. இவர் வந்து அமெரிக்கன் எம்பசியில், பிரிட்டன் எம்பசியில், இந்தியன் எம்பசி இன் பஹ்ரைன் இதுலலாம் வந்து அவர் கிளாஸ் எடுத்திருக்காரு. லிப்பிட் லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் போலீஸ் அகாடமியில் அங்கே இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்கன் போலீஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் வந்து இவர் கிளாஸ் எடுத்திருக்காரு. அப்புறம் அங்கே அமெரிக்காவிலே வந்து ஜுனைல் பிரிசனர்ஸ் இருப்பாங்க. ஜுனைல்னா இளம் வயதில் குற்றவாளிகளை சூழ்நிலையின் காரணமாக குற்றம் செய்கிறவங்களெல்லாம் வந்து சீர்திருத்தம் பண்ணி திருத்தி அவர்களை வந்து சமூக நீரோடைக்கு அனுப்புறது. அங்கே போய் கிளாஸ் எடுத்து நல்லொழுக்கத்தை பதிவு செஞ்சுருக்கிறாரு. ஹாலிடே ஹெல்த் ஸ்பா அப்படி அமெரிக்காவில் போய் ஹாலிடே ஹெல்த் ஸ்பா அப்படிங்கிற இடத்துல பண்ணியிருக்காரு.
இவருடைய பெருமைகளை எல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆர்ஆர் ரிவ்யூஸில் வந்து இப்போ அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக அவர் வந்து நியமிச்சிருக்கோம். இந்த நல்ல செய்தியோடு வந்து இன்றைக்கி அவர் அறிமுகப்படுத்துறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பஹ்ரைன் வந்து இந்தியன் கிளப்பு, பிரிட்டிஷில் வந்து இந்தியன் கிளப்பு. ஏன்னாங்க இதில் வந்து இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு மற்றும் மெடிடேஷன், இதெல்லாம் அவர் வந்து இவ்வளோ சப்ஜெக்டில் மனிதன் எப்படி வாழணும், மனிதன் வந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மனநிறைவு, நிம்மதி, இவைகளோடு மனிதன் வாழ்வதற்கு என்னென்ன அடிப்படை தேவை அப்படின்னு வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது 4 தேவைகள், 4 ஊ ஊ ஊ ஊ ஊ அதில் வந்து அடிப்படை வந்து உயிரோடு இருந்தால் தான் வந்து மனுஷன் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்க முடியும். அந்த மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கு உணவு எவ்வளோ அவசியம், உடற்பயிற்சி எவ்வளோ அவசியம், உறக்கம் எவ்வளோ அவசியம். இந்த 4 ஊவும் சேர்ந்தால் தான் மனிதன் வந்து நிம்மதியாக தனது சமூக வாழ்க்கையில் நடைப்பயணம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற அற்புதமான சப்ஜெக்டை அவரோடு கலந்து பேசி உங்களுக்காக பேசி இன்றைக்கி வந்து சமர்ப்பிக்க போகிறோம். வாங்க அவர்கிட்ட பேசுவோம். மணிசரவணன், வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் வந்து யோகா அண்ட் நேச்சுரோபதியில் வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்சி வரைக்கும் படிச்சிருக்கீங்க. உங்களை பற்றி நான் வந்து கொடுத்த அறிமுகத்திலே வந்து ஆர்ஆர் ரிவ்யூ நேயர்களுக்கு மட்டும் அல்லாமல் நம்ம ஆர்ஆர் ரிவ்யூ பார்க்குற 50 லட்சம் பேர் இப்போ பார்த்துட்ருக்குறாங்க. 50 லட்சம் பேரும் வந்து இன்னொரு 50 லட்சம் பேருக்கு சொன்னாங்கன்னா, மனிதனாய் பிறந்தவர்கள் எப்படி வந்து மனநிறைவோடும் நல்ல உடல் அமைப்போடும் வாழணுங்கிறதுக்கு அடிப்படையாக ஒரு 4 செய்திகளை சொல்கிறது தான் அவங்க கூப்பிட்ருக்கேன். இப்போ உயிர் அப்படிங்கிறத பற்றி, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி, அது எப்படி வந்து போற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். நமது தாயின் கருவறையில் உயிர் உருவானதிலிருந்து 9 மாதங்கள் முடியும் தருவாரை வரையில் உயிர் வளர்ந்து கொண்டு வருகிறது. அதனோடு சேர்ந்து உடலும் வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த உடலோடு சேர்ந்து வளரும்போது அதனோட உணவு முறையும் கலந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. கடைசியில் உறக்கத்தையும் சேர்ந்து வருது. தாயின் வயிற்றிலிருந்து பிறப்புக்கு பிறகு இறப்புக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை என்று நம்ம கூறுவோம். அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம எப்படி மகிழ்ச்சியாக வாழணும், பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற பயணத்தை தான் மனிதன் வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை தான் உயிரினுடைய பயணம் அல்லது உடலுடைய உயிரும் உடலும் சேர்ந்தது. ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் சேர்ந்து ஏற்படுகின்ற பயணம். அந்த பயணம் வந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கிற பயணத்தை தான் நம்ம வந்து வாழ்க்கை என்று சொல்கிறோம். அந்த உயிரை வந்து ஏன் போற்ற வேண்டும், எப்படி போற்ற வேண்டும், அதுக்கு அடிப்படை தேவை என்னென்ன? ஓகே, எக்ஸலண்ட். நான் 10th படிக்கும்பொழுது, 10ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது ஓட்டப்பந்தயத்தில் நான் முயற்சி பண்ணுறேன். வேகமாக போகணும், நம்ம வின் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு பழகும்போது இனம் புரியாத ஒரு வயிற்று வலி இடது பக்கமாகவும் வலது பக்கமும் வந்துட்டே இருக்குது. இன்னும் இந்த மாதிரி பிரச்சனை வருது, நம்ம நல்லா தானே ஓடுறோம் என்போது பலவிதமான முயற்சிகளை செய்யும்போது சிலம்பம், மார்ஷியல் ஆர்ட்ஸ், கடைசியாக யோகக்கலை பயிற்சி பண்ணும்பொழுது எனக்கு ஓரளவுக்கு அந்த பெயின் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. அதை நம்ம எப்படி இது குறைக்கலாம்னு சொல்லும்போது அந்த யோகக்கலை இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகும்போது ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம், இதை பயிற்சி பண்ண எனக்கு வந்து ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரியும் ஒரு மோட்டிவேஷனும் ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்னுள்ளவே நான் உணர ஆரம்பித்தேன். இது ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பயிற்சி வந்து ஒரு மனிதனை உன்னதமான நிலைக்கு அழைச்சிட்டு போகும்போது அதனுடைய உணவு முறையும் நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். என்ன சாப்பிட்டா நம்ம என்ன மாதிரி நம்ம டெவலப் ஆகலாம். அதனோட உறக்கமும் வந்து கம்பல்சரியாக சராசரி மனிதர்களுக்கு 6 மணி முதல் 9 மணி வரை நம்ம தூங்கணும்னாக்க 9 மணி நேரம் வரை தூங்கும்பொழுது நம்ம உடலுக்கு ஓய்வும் வருது, உறக்கமும் கிடைக்கிறது. இந்த சமய நேரத்தில் தான் நமது உடல் வந்து ரீக்யூப் ஆகிறது. நமது உடலின் உள்ளுறுப்புகள் ஒவ்வொரு நாளும் ராஜ உறுப்புகள் வந்து ரீக்யூப் ஆகுது, வலிமை அடையுது, அதை தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. இது வந்து வளர்சிதை மாற்றம் அப்படின்னு அந்த சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம சாப்பிட்ட உணவு ஒரு எனர்ஜியை வந்து உடம்புக்கு கொடுக்குது. அந்த எனர்ஜியை வந்து அன்னைக்கு அது வந்து முடிச்சிருது. அதுக்கப்புறமே வந்து அடுத்த நாள் வந்து அது வெளியே போனதுக்கப்புறம் அடுத்த நாள் அதுக்கு வந்து அந்த எனர்ஜியை நம்ம வந்து ஃபியூல் மாதிரி போட வேண்டியது உடம்புக்கு. அது வந்து அதிலிருந்து எனர்ஜி எடுத்துட்டு அது பயணத்தை மீண்டும் தொடங்குது. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் உள்ளுக்கு இருக்கிற உள்ளுறுப்புகள் வந்து எனர்ஜைஸ் ஆயிடுது, ரெக்யூப் ஆயிடுது அப்படின்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி. உணவு முறைகள் போது அது பேசிக் கான்செப்ட் என்ன சொன்னா, புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்,
இது கலந்த உணவை நம்ம உண்ண ஆரம்பிக்கணும். இது மேலும் மேலும் குறைந்தபட்சம் நம்ம சராசரி மனிதர்கள் 3 லிட்டர் தண்ணி குடிச்சோம்னாக்கா, குடிநீர் குடிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு மனிதன் வந்து சராசரியா 3 லிட்டர் தண்ணி தண்ணி குடிக்கணும். குடிக்கணும். ஆ, அந்த தண்ணி குடிக்கும்போது நம்முடைய ரத்தம் வந்து நம்ம உடல்ல வந்து 72% வந்து நம்ம ஃப்ளூயிட் வந்து ரத்தமா ஓடிக்கொண்டிருக்கிறது. 70% உடம்புல வந்து ரத்தமா ரத்தமா ஓடிட்டு இருக்குது. சரி, 3 லிட்டர் தண்ணின்னா காலையில எந்திரிச்சோடனே குடிச்சுக்கலாமா, இல்ல மத்தியானம் குடிக்கணுமா, இல்ல சாயந்தரம் எக்ஸலன்ட். குடிக்கணுமா, எப்பப்பெல்லாம் குடிக்கணும்? தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டீங்க. ரைட். எக்ஸாக்ட்லி. என்னங்க? சாப்பிடும்போது நம்ம தண்ணி குடிக்கவே கூடாதுங்கய்யா. உணவு வரும்போது அருந்தும் பொழுது அருந்தும்போது காலையில எழுந்த உடனே ஒரு வார்ம் வாட்டர்ல ஒரு 200 ml இருந்து 500 ml வரையும் நம்ம தண்ணி குடிக்கலாம். காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றில் 200 எம்எல்ல இருந்து 500 எம்எல் ml. தண்ணியை வந்து நம்ம குடிச்சோம்னா, இளஞ்சூடான திருவள்ளுவர் சொன்னார். திருவள்ளுவர் இளம் சூடா இருக்கிற தண்ணியை தண்ணியை காலையில எழுந்த உடனே 200ல இருந்து 500 எம்எல் தண்ணியை இளச்சூடுல குடிச்சா, வள்ளுவர் சொன்னாரே அன்னைக்கு, என்னங்க, மருந்தென வேண்டா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னா, வள்ளுவர் அங்க வந்து நிற்கிறார். 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கோடிக்கணக்கான மருத்துவர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே தமிழ் மருத்துவராயும் அவர் இருந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த உயிர் வாழ்வதற்கு உடம்புக்கு உணவு தேவைப்படுது, மருந்தே சாப்பிடக்கூடாது. இந்த உடம்புக்கு என்ன செய்யணும்னா, மருந்தென வேணா யாக்கைக்கு அருந்தியது, சாப்பிட்டது வெளியில போயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உணரணும். அதுதான் பசித்து பூசி. அதில் காலையில் 500 ml வந்து மிதமான வாட்டரை குடிக்கும்போது நேற்றுக்கு சாப்பிட்ட அத்தனை உணவும் வந்து கழிவுப் பொருளாக வெளியே போயிடும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியை நீங்கள் பதிவு வைக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி மணி சரவணன். சரி, அப்படி வந்து காலையில் 500 ml குடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எப்பப்போலாம் தண்ணி குடிக்கலாம்? அந்த 3 லிட்டரு அந்த 500 ml தண்ணி குடிச்ச உடனே நமது காலை கடன் ஒழுங்கான முறையில் நடைபெறும். மகிழ்ச்சி. மேலும் நமது ரத்த ஓட்டம் சீரான முறையில் அளவான முறையில் நடைபெற்று அப்ப ரத்தத்தையும் சுத்தப்படுத்தி அது சீரான ரத்தத்தை, சுத்தமான ரத்தத்தை உடம்பு முழுவதும் அது அனுப்புதுங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. வியாதிகளின் கோட்பாடே பார்த்தீங்கன்னாக்கா, சீரான ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருந்தது என்றால் வியாதியே உடலில் வராது. அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே வந்து சுகாதாரம். கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே சுகாதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அற்புதமான கருத்துகள். கமான். இந்த குடிநீரை வந்து நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சு ஒரு மினிமம் 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour கேப் கொடுத்து ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் ஒரு 300 ml இருந்து 500 ml திருப்பி கொடுக்கலாம். ஸோ ஒரு உணவுக்கு பிறகு ஒரு உடற்பயிற்சி காலை உணவுக்கு பிறகு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 300 ml. எவ்வரி 45 மினிட்ஸ்க்கு 300 அப்படியே கொடுத்துட்டு வந்தோம்னா சாயந்தரத்துக்குள்ளே அது வந்து ஒரு 3 லிட்டராக மாறிடுமா? மன்னிக்கும், எவ்ரி 45 மினிட்ஸ்க்கு இல்லை, இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம், பள்ளிகளுக்கு போகும் பிள்ளைகள், கல்லூரிகள் செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னாக்கா, மினிமம் 50 ml, மேக்ஸிமம் 75 ml. 50 ml to 75 ml படிக்கும் பொழுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் கலந்துள்ள பிஹெச் லெவல் என்று சொல்லுவோம். அந்த பிஹெச்னுடைய லெவல் வந்து 7.5. பிலோ 7.5 எல்லாம் அசிடிட்டின்னு சொல்லுவோம், அபோவ் 7.5 எல்லாம் அல்கலைன்னு சொல்லுவோம். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம முக்கால்வாசி உணவு முறைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அசிடிட்டி லெவல்லையே நம்ம சாப்பிட்ருப்போம். இது அல்கலைன் மேட்டர். இதை நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளஞ்சூடான வாட்டரில் எலுமிச்சப்பழம் சேர்த்து விட்டோம்னாக்க அதனுடைய அல்கலைன் வந்து 9 பாயிண்ட்டுக்கு வந்துடும். அல்கலைன்ங்கிறது தான் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அல்கலைன்கிற வந்து லேசாக இளம் சூடு தண்ணியில வந்து எலுமிச்சம்பழத்தை கலந்து அது அல்கலைனா மாறிடும். அற்புதமான செய்தி. ஸோ இது வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்கு நல்ல வலிமையாகவும், ஆசனங்கள் செய்யலாம், வாக்கிங் போகலாம், நடைப்பயிற்சி மினிமம் 20 நிமிஷத்துலேருந்து நாங்கள் வந்து 45 மினிட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆசனங்கள் வந்து பழகும்போது 10லேருந்து 15 நிமிஷம், 5 நிமிடம் மூச்சு பயிற்சி, ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிடங்கள் வரையிலும் தியானத்தை பண்ணலாம். இது வந்து ஒரு மனிதனை ஒரு முழு மனிதனாக உருவாக்க அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குறிக்கோள் எண்ணங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து வாழ்க்கையில் வெற்றி அடைறதுக்கு இது ஒரு பயிற்சி முறை. ஒரு பயிற்சியே வந்து ஒரு மனிதனை உன்னதமான நிலைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் வந்து யோகக்கலை அருமையான முறையில் எல்லாருக்கும் உதவி செய்கிறது. சரி, வாழ்க்கையில் வந்து யாரெல்லாம் வந்து யோகம் செஞ்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த பயிற்சியை வசப்படும்னு சொல்கிறாங்க. யோக பயிற்சி அப்படின்னாவே வந்து யோகம்னா என்ன அர்த்தம்? நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தான் யோகமே வயப்படுங்கிறாங்க. இது நிறைய பேருக்கு இந்த செய்தி வந்து எளிமையான முறையில் சொல்லாததுனால கடயோகம், தடயோகம், படயோகம்னு எல்லாம் சொன்னதுனால வாட் இஸ் கடா, வாட் இஸ் த தடா எல்லாம் புரியாததுனால எளிய முறையில் RRAV சொல்கிறபடி எளிய முறையில் பொதுமக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி சொன்னாங்கன்னா
இன்றைய தினம் வந்து பெற்றோர்கள் தன்னுடைய மகன்களை வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட வச்சுட்டு வயிறு ஒரு பக்கம் மூஞ்சி ஒரு பக்கம் வீங்கி போய் என்னங்க குழந்தையே பிறக்கலை அப்படிங்கிற மாதிரியான இளைஞர்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். அது வந்து பெரிய சவாலாக இருக்குது. சரி, உணவு நம்ம வந்து இப்போ வந்து கழிவுப் பொருட்களை நீக்கி உணவுப் பொருட்களை சேர்ப்பது மிதமான உடற்பயிற்சியை பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்த உடற்பயிற்சி வந்து காலையில் எப்பயா பண்ணலாம்? எப்பவுமே வந்து இந்த உடற்பயிற்சி எல்லாம் பார்த்தீங்களா ஐயா, காலையில வந்து இந்த தியானம் பண்ணுவது பிரம்ம முகூர்த்தம். ஓ, பிரம்ம முகூர்த்தத்துல பிரம்ம பண்ணும்போது முகூர்த்த நேரம்னா எத்தனை மணிக்குயா? அது சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க ஐயா, 3 மணிலிருந்து 6 மணிக்கு 6 மணிக்குள்ள விடிய படுக்கிறதே 12 மணி தான் படுக்கிறான். நாங்க அவன் எப்படியா வந்து அப்போ வந்து அவன் எப்படியா 3 மணிக்கு அந்த எழுந்திருப்பான்? 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள எந்த டைம்ல வேணா எழுந்துக்கலான்றோம். ஓ, 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள எந்த உங்களுக்கு எப்போ எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ. ஆனால் சூரிய உதயத்துக்கு முன்பு முன்னாடி எழுந்துக்கிறோம். கரெக்ட், உண்மையான. சூரிய உதயத்துக்கு முன்பு எந்திரிச்சிடணும் அப்படின்னு சொன்னேன்னா இந்த பெண்கள் எல்லாம் வந்து காலையில் இல்லைங்க அதிகாலையில் நடுராத்திரியில் எந்திரிக்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து என்னை திட்டுறது என் காதில் கேட்குது. தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. யோகா மாஸ்டர் சொல்கிறார் என்னங்க 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்துக்கு பேர் தான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம். ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்கான நேரம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்து நீங்கள் அந்த மிதமான சுடு தண்ணியை குடிச்சிட்டு அந்த காலை கடன்களை முடிச்சுட்டு உடற்பயிற்சி தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடற்பயிற்சியே 6 மணிக்குள்ளே முடிக்கிறோமா இல்லை 7:30 7 மணிக்குள்ள முடிச்சுக்கலாம். காலையில காலையில் 7லேருந்து 7:30 மணிக்குள்ளே முடிச்சுட்டு 8:30 மணிக்கு வந்து அந்த பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லுவாங்க, ஆமா, அந்த டைமுக்குள்ளே உணவு வந்து அறிஞ்சிடணும். ஸோ காலையில் 8 மணிலேருந்து 8:30 வந்து உணவு அருந்துற மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து உடற்பயிற்சியை முடிச்சுக்கோங்க. ஆர்ஆர் ரிவ்யூஸ் ரெக்கமெண்ட் பண்ணுது அக்கார்டிங் டு த எக்ஸ்பர்ட் ஆஃப் த யோகா எக்ஸ்பர்ட். ஓகேங்களா? இப்போ உடற்பயிற்சி காலையில் மாலை நேரத்தில் எந்த மணிக்கு பண்ணலாம்? அந்தி சாயும் நேரம் அது வந்து 5:30 to 6:30. அந்தி வரும் நேரம் அப்படின்னு ஒரு ஆமா, அந்தி வரும்னா என்ன? அந்தினா வாட் இஸ் தட்? அது ஈவினிங்ல இருந்து இரவுல என்டர் ஆகுற நேரம். அந்த டைம் அந்த கொசு எல்லாம் வீட்டு உள்ள வரும். ஓ, சூரியன் மறைந்து இரவு உதயமும் சேர்ந்து வர அந்தி அந்தி நேரம், அந்தி மாலை நேரம். அந்தி மாலை நேரம். ஸோ அந்த அதாவது கிட்டத்தட்ட 5லேருந்து 6க்குள்ள 6:30 7 மணிக்குள்ள அந்த ஒரு உடற்பயிற்சியை பண்ணலாம். 5:30 to 4:30 to 6:30. ஆமா, 4:30 to 6:30 2 மணி நேரம். கரெக்ட். காலையில் வந்து 5:30 to 7:30 2 மணி நேரம். எக்ஸாக்ட். ஓ, கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக எதில் எந்த நேரத்தில் உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். ரைட்டு. உறக்கம் வந்து ஒரு 3 மணி நேரம் தூங்கினா போதுமையா? இல்லைங்க, நாங்கள் பர்சனலாக எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? குறைந்தபட்சம் 6 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரத்தில் தூங்கலாம். 6 மணிலேருந்து 9 மணி நேரம் தூங்கும்போது 9 மணி நேரம் ஒரு மனுஷன் தூங்கும்போது உடல் வந்து எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டு வந்து ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகள் அத்தனையுமே வந்து அது வந்து வளர்சிதை மாற்றங்களை சரி பண்ணிக்குது. அதனால் அடுத்த நாள் இயக்கத்திற்கு முழு மனிதனாக முழு மனதோட முழு ரத்த ஓட்டத்தோட முழு சிந்தனையோட அவர் வந்து முழு மனதோட ஒரு வேலையில் ஈடுபடணும்னா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறீங்க. தூக்கமே வரல, என்ன பண்ணலாங்கிறீங்க? அதுக்கு ஒரு சில பயிற்சி முறைகள் உண்டு. அது செய்யும்பொழுது ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியாக. ஐயா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தூக்கத்துக்குள்ளே ஈஸியாக போகிறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் சொல்லுங்கள். ஓகே, தூங்குறதுக்கு அதாவது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம இரவு உணவு முடிச்சுக்கணும் ஐயா. அந்த இளஞ்சூடான நீரில் ஒரு உடல் முழுதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வாஷ் பண்ணிவிட்டு போய் படுத்து உறங்கணும்னாக்கா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகலாம். உடல் இளஞ்சூடான நீரில் சாயந்தரம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி மாலையில் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பு இளம் சூடு நீரில் வந்து லேசாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கை காலெல்லாம் கழுவிடணுமா? ஆமாம், அது கழுவிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குளிச்சுட்டு ஆமாம் இளம் சூடு நீரில் குளிச்சுட்டு நம்ம படுக்கைக்கு போனால் கொஞ்சம் நல்லபடியாக தூங்கலாம். இன்னொரு தூக்கத்துக்கு ஏதாவது கவுண்டிங் அல்லது ஏதாவது சிந்தனை மாற்றம்? எக்ஸலண்ட். அதுக்கு வந்து என்ன பண்ணலாங்க ஐயா, நமது உள்ளங்கையில் ஒரு 5 ml தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெய் உள்ளே ஊற்றிட்டு, தேங்காய் எண்ணெயை வந்து உள்ளங்கையில் ஊற்றிக்கிட்டு நல்லா கேளுங்க. இதை வந்து உள்ளங்காலில் இடது காலில் வலது காலில் ஒரு 5 முறை ஒரு வட்டம் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நம்ம எண்ணெயை தடவ வேண்டும். பிறகு தொப்புளில் தேங்காய் எண்ணெய் தடவும் போது ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகலாம். ஓ, தொப்புளில் தடவுனா அது வந்து அப்பா. அதாவது இதன் மூலமாக நமக்கு என்ன செய்யுதுன்னா நீண்ட நாட்களாக வந்து நிறையா பேருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற வகையில்
ஒருத்தருக்கு நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னா அவர் வந்து லேசான சுடுதண்ணியில் மாலை நேரத்தில் குளிச்சுட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லேசான சுடுதண்ணியில் குளிச்சுட்டு அவர் நல்லா துண்டெல்லாம் துவட்டினதுக்கு அப்புறம் என்னங்க தேங்காய் எண்ணெய் எல்லா வீட்லையும் இருக்கிற எளிமையான முறையில் தேங்காய் எண்ணெய் எடுத்து உள்ளங்கைகளில் 2 உள்ளங்கைகளையும் தடவிட்டு ஒரு 6 சொட்டு சொல்கிறாரு. அந்த எவ்வளோ 6 சொட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து உள்ளங்கால்கள் 2 கடைசியில் தொப்புள், அப்போ 5 இடத்துல 2 உள்ளங்கைகள் 2 உள்ளங்கால்கள் தொப்புள் ஆகிய 5 இடத்துலையும் லேசாக வந்து 5 சொட்டு அல்லது 6 சொட்டு தேங்காய் எண்ணெயை தடவிட்டு படுத்துட்டு ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்கின்ற வார்த்தையை மௌனமாக வந்து மனசுக்குள்ளேயே சொல்லி கொண்டிருந்தால் தூக்கம் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால் ஆர்ஆர் ரிவ்யூ சார்பாக இவருக்கு மனமார்ந்த நன்றி. என்னங்க, ஆக இப்போ உடற்பயிற்சி சொல்லிட்டீங்க, உறக்கத்தை சொல்லிட்டீங்கய்யா. இப்போ வந்து நடுவில் சொன்னீங்க இந்த மாதிரியான மனிதர் அப்பப்போ வந்து தியானம் பண்ணணும். நீங்கள் இந்த உயிரை வளர்ப்பதற்கு தியானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. தியானத்தை எப்படியா பண்ணுறது? தியானம்னா உட்காந்து கண்ணை மூடிட்டு இருந்தால் இங்கே இருக்கிற பாட்டு கேட்குது, வீட்டில் அம்மா அப்பா பேசுகிற சத்தம் கேட்குது, பக்கத்து வீட்டிலேருந்து என்னென்னமோ குரல் கேட்குது, குருவி சத்தம் கேட்குது. எப்படியா வந்து கண்களை மூடின உடனே ஒன்று தூங்குறதா முடிச்சிருக்கிறதா? எது தியானம்? ஃபேன்டாஸ்டிக். தூக்கத்துக்கும் விழிப்பு நிலைக்கும் தூக்கத்துக்கும் இடைப்பட்ட காலம்தான் நிஷ்டை ரொம்ப அல்லது கஷ்டமா சொன்னீங்க. ஆழ்நிலை தியானம் என்று சொல்லுவோம். ஆழ்நிலை தியானம் ஆழ்நிலைக்கு எப்படியா போகிறது? அதாங்கய்யா, மேல் தூங்குனா ஆழ்நிலைக்கு போகலாம், முடிச்சிருந்தா ஆழ்நிலைக்கு போக முடியாது. நடுவில் எப்படி ஆழ்நிலைக்கு போகிறது? அதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மேல் மனம், நடுமனம், கீழ்மனம். ஓ, இது வந்து 3 விதமாக மனசு இருக்கும். இப்போ நம்ம விழிப்பு நிலையில் பேசுவது மேல் மனம், கீழ்மனம்ன்றது நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து விழிப்போட இருக்கிறதுனால பேசுறதால விழிப்போட இருக்கிறது. இது வந்து மேல் மனம். ஆமாம், மேல் மனம். ஓகே, கான்ஷியஸ் லெவல் அப்படின்றோம். எஸ். இது வந்து நடுமனம் வந்து சப்கான்ஷியஸ். ஓ, நடு மனசுங்கிறது சப்கான்ஷியஸ். நம்ம என்னென்ன பதிவு ஏற்படுறது தான் சப்கான்ஷியஸ். இதுல வந்து சூப்பர் கான்ஷியஸ்னு ஒன்று உள்ளது. ஓ, சூப்பர் கான்ஷியஸ் ஒன்று இருக்கு. அது எப்போ வரும்? அது வந்து இது எப்படி பிராக்டிஸ் பண்ணா எண்ணங்களின் கோர்வையே மனசு என்று சொல்கிறோம். எண்ணங்களின் கோர்வை தான் மனசு. மனசு எப்பவுமே பயணம் பண்ணிட்டு அந்த பயணம் பண்ணிட்டு இருக்கு. அந்த மனசை எப்படி நம்ம நிதானப்படுத்தணும், அதை கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னும் போது நம்ம வந்து மூச்சு உள்ளே வாங்கி வெளியே விடுறோம். அந்த ஒரு நிமிஷத்துக்கு சராசரியாக மனிதர்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 15 முறை. இன்னைக்கு உலகத்திலேயே அதிக நாள் உயிர் வாழக்கூடிய விலங்கினு பார்த்தீங்கன்னா கடல் ஆமைன்றோம். 400 வருஷம் உயிர் வாழுதுங்கய்யா. அதனுடைய மூச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிமிஷத்துக்கு 1 முறையிலேருந்து 3 முறை உள்வாங்கி வெளியே விடுது. ஸோ நம்ம சராசரி மனிதர்கள் வந்து 15 முறை நம்ம மூச்சு உள்ளே வாங்கி வெளியே விடுறோம். இதை வந்து 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 21,600 முறை நம்ம மூச்சு உள்ள வாங்கி 21,600 முறை நம்ம வந்து மூச்சு உள் வாங்கி வெளியில் இருக்கிறோம். எவ்வளவு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ். இதை வந்து நம்ம எப்படி இதை வந்து நம்ம மூச்சை வந்து குறைச்சோம்னா நம்ம வாழ்வு வந்து நீடூடி வாழ முயற்சி செய்யலாம். அந்த அவ்வளோ நேரம் விடாம மூச்சை வந்து குறைத்து ஆக்சிஜன் உள்ள போயிட்டு வெளியே வர அந்த மூச்சு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 15 முறை என்பது 10லிருந்து 12 முறை பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது உங்களுடைய மூச்சினுடைய உள்ளே சென்று வெளியே வருவது நிதானமாக பொறுமையாக. தியானம் பண்ணும்போது மூச்சு வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட முறையில போகுது. எக்ஸாக்ட்லி போகுது. ரைட்டு. என்ன இப்போ மேல் மனம், கீழ் மனம், இன்னும் 3வது மனம் சொன்னீங்க. சூப்பர் மேல் மனம், நடுமனம், கீழ்மனம், சூப்பர் சப்கான்ஷியஸ். அதுதான் வந்து எண்ணங்களின் கோர்வையே மனசு. எண்ணங்களின் கோர்வையே மனசு அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த மனசு வந்து எப்பவுமே எண்ணங்கள் இருந்துச்சுன்னா மனசு வந்து அதோட சேர்த்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. அந்த எண்ணங்கள் இருந்து கட் பண்றது எப்படியா? இந்த எண்ணங்களை ஓட விட்டு தீட்சியா நின்று அதை அப்சர்வ் பண்ணி வாட்ச் பண்ணணும் ஐயா. ஓ, அப்போ இந்த ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மூச்சு சொன்னீங்க? இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 15 முறை மூச்சு உள்ள வாங்கி. அப்போ எண்ணங்களை வந்து நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு நிமிடத்திற்கு 15 முறை இழுத்து விடுகிற மூச்சை வந்து முழுமனதாக கவனிச்சுட்டே இருக்கிற பொழுது அந்த தியானத்துக்குள்ள நீங்க பயணத்துல மெதுவா வந்து உள்ள போயிடலாம். எவ்வளோ அற்புதமான! கை கொடுங்க. எவ்வளோ நாட்கள் பிறந்து நம்ம வளர்ந்து கிட்டத்தட்ட நம்ம எப்பவுமே 27 வயசு தான் வந்து ஆர்ஆர் ரிவ்யூஸ் நான் சொல்றது. 27 வருஷமா கிடைக்காத ஒரு ரகசியத்தை ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டாரு. எண்ணங்களின் கோர்வையே வந்து மனசை நிலைநிறுத்தினோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 15 முறை உள்ளிழுத்து வெளியே அனுப்புகின்ற அந்த மூச்சு காற்றை
முழு அந்த மனசை வந்து அதில் செலுத்தி அதில் நம்ம தொடர் பயணத்தை மேற்கொண்டிருக்கும் பொழுது எண்ணங்கள் இருந்து கட் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யலாம், ஆழ்நிலை தியானத்துக்குள்ளே நுழைஞ்சிடலாம். அப்படிங்கிறது இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி இத்தனை வருஷமாக யாருமே சொல்ல, மணி சரவணன் தான் மணிமணியாக நமக்கு இதை சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு இன்னிலிருந்து ஆர்ஆர் ரிவ்யூஸை பார்த்துட்டு அத்தனை பேருமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லப்பட்ட இந்த தியான பயிற்சியை வந்து ஒவ்வொருத்தருமே தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பெரிய வேண்டுகோள் ஐயா. சரி, இந்த பயிற்சி செய்யும்போது எண்ணங்களே அற்ற நிலை, அந்த இடம் வந்து கீழ்மனதுக்கு போகும்போது நீங்க உங்களை அறியாம அந்த இடங்கள் வந்து புதையல் மாதிரி தேங்கி கிடக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்க வாழ்க்கையில் நடந்துவிடும். அப்ப அந்த மூச்சை கவனிக்கிற போது எண்ணங்களற்ற அந்த ஆழ்நிலைக்குள்ள நீங்க போகிற பொழுது உங்களுக்கு உள்ள இருக்கிற வாழ்க்கையினுடைய ரகசியங்களுடைய பிரபஞ்சத்தினுடைய சக்தி பிரபஞ்சத்தினுடைய கீழ்மனதுல அமைதியா உள்ள உட்கார்ந்து இருக்குன்றாங்க. ஸோ அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியில் இருக்கிற அத்தனை வெளிப்பாடுகளுமே வந்து உங்களுக்கு கிடைச்சு வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேன்மை அடையலாம். வாழ்க்கையை உங்க இப்ப இருக்கிற வாழ்க்கை நிலையிலிருந்து உங்க வாழ்க்கை வந்து பல்வேறு படிகளுக்கு மேன்மை அடையலாம். குடும்பத்துல மேன்மை அடையலாம், வியாபாரத்துல மேன்மை அடையலாம், உங்களுடைய எண்ணத்தினுடைய மகிழ்ச்சியில மேன்மை அடையலாம், உடல் ஆரோக்கியத்துல மேன்மை அடையலாம், எல்லா விதத்திலையும் நீங்க மேன்மை அடையலாம். ஐயா, ஆஹா ஆஹா. இப்ப நீங்க வந்து ஒரு பிரபஞ்சத்துல மனிதனாய் பிறந்த ஒரு மனிதன், அவர் வந்து உயிரோட பிறக்கிறாரு தாயின் வயிற்றுல. அவர் என்ன மாதிரியான உணவை உட்கொள்ள வேண்டும், அந்த உணவை உட்கொண்டதை வந்து உடற்பயிற்சி காலையிலையும் மாலையிலையும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், உறக்கம் எத்தனை மணி நேரம் செய்ய வேண்டும், உறக்கத்து மட்டும் இல்லாமல் வந்து ஆழ்நிலை உறக்கத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் அப்படிங்கிற 5 6 நம்ம வந்து 4 ஊ கேட்டால் 5 ஊ 6 ஊ சொல்லி ஆர்ஆர் ரிவ்யூ நேயர்களுக்கு ஒரு மனிதனாய் பிறப்பவர்கள் மன நிம்மதியோடு வாழ்ந்து முடிப்பதற்கு எப்படி வந்து உயிர், உணவு, உடல், மனம், தியானம் இவைகளை வந்து எப்படி கடைபிடிக்கணும்னு 20 மினிட்ஸில் வந்து இவ்வளோ தெளிவான முறையில் சொல்லியிருக்காரு. எனவே இந்த முறையெல்லாம் வந்து ஆர்ஆர் ரிவ்யூ சேர்ந்த அத்தனை நேயர்களும் வந்து கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, ஆர்ஆர் ரிவ்யூவிலேருந்து இந்த விஷயத்தை கற்றுக்கிட்ட அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் 12 பேருக்கு இந்த செய்தியை சொல்லணும். அதோட ஆர்ஆர் ரிவ்யூஸுடைய நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 12 பேரை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். அப்படி வந்து நீங்கள் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான அற்புதமான செய்திகள் வந்து இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் போய் சென்று அடையும். அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய சமூக சேவையில் ஈடுபட்டவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து நல்ல ஒரு தலைப்பின் கீழ் சந்திப்போம் என்று கூறி இந்த அற்புதமான தகவல்களை ஆர்ஆர் ரிவ்யூக்கு சமர்ப்பித்த திரு மணி சரவணன் அவர்களுக்கு நன்றியை கூறி மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்பு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம். ஆர்ஆர் ரிவ்யூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. பெல் ஐக்கானுக்கு அப்புறமே வந்து வீடியோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மக்கிட்ட இருந்த ஒரு 400 வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துடும். அது இல்லாமல் ஆர்ஆர் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். வந்து இது வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சமூகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆர்ஆர் ரிவ்யூஸை தொடர்ந்து கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவே ஆர்ஆர் ரிவ்யூஸ் இந்த மாதிரியான பதிவுகளை தொடர்ந்து அனுப்பும் என்று உறுதியளித்து விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம், நன்றி.